பிவிசி கபோர்டு வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. இது மாதிரி பிவிசி கபோர்டு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாகவே நீங்கள் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் எப்படி பண்ண போகிறோம், பிவிசி கபோர்டு எப்படி பண்ணுறதுங்கிறது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நல்லா பார்த்துக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது பிவிசி கபோர்டு. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 7 அடி ஹைட்டு பாருங்க. இது வந்து 7 அடி ஹைட்டு, அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 4 அடி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது டபுள் டோர் மேக்கிங் பண்ணியிருக்காங்க, டபுள் டோர் அடிக்கிறாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா மேலே கண்டினியூஸாக லாஃப்ட்டும் பண்ணியிருக்குது. இது பார்த்தீங்கன்னா இது லாஃப்ட் பண்ணியிருக்கிறாங்க. லாஃப்ட் எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி நெக்ஸ்ட் பார்க்கலாம். முதல்ல கபோர்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க இதுதான் வந்து 7க்கு 4 சைஸ் உள்ள கபோர்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், 2 டைப்பில் கபோர்ட் பண்ணுறாங்க. கபோர்ட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா பேய் போட்டு பண்ணி நம்ம டோர் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் வந்து டோர் ஃப்ரேமே இதில் வந்துடும். இந்த டோரில் பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ செக்ஷன் ஃபுல்லாகவே வந்து அதை கவர் பண்ணுறது. இது இன்னொரு மெத்தட், செகண்ட் மெத்தட். இது வந்து எப்படி சி செக்ஷன் சொல்லுவாங்க. ஏ செக்ஷனில் 2 கார்னரையும் கட் பண்ணால், நீங்கள் ஏற்கனவே வீடியோவில் கூட காட்டிக்கலாம், 2 கார்னரையும் கட் பண்ணால் சி செக்ஷன் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து சி செக்ஷன். இது ஏ செக்ஷனை கட் பண்ணும்போது அதில் வந்து சி செக்ஷன் வரும். ஏ செக்ஷனை நம்ம 2 கார்னரையும் கட் பண்ணும்போது சென்டரில் இருக்கிறது தான் இந்த ஃப்ரேமாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஏ செக்ஷன் வந்து 2 கார்னரையும் கட் பண்ணால் சென்டரில் உள்ளது ஃப்ரேம். இந்த செக்ஷன் சி செக்ஷன் தான் இந்த டோரில் அவுட் கார்னரில் வந்து நம்ம டோராக பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது 7க்கு 4 பண்ணால் இப்போ முதல்ல அளவு எப்படி எடுக்கிறதுங்கிறது பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வால்க்கு இந்த எண்டு வரைக்கும் என்ன அளவு இருக்கோ அதை நம்ம வந்து டாப்பு மிடில் பாட்டத்தில் நம்ம அளவு செக் பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த கார்னர்ல இருந்து இந்த வால்ல இந்த சிறு எண்டு வரைக்கும் என்ன அளவு வருதோ அதை வந்து நம்ம வந்து அளவு எடுத்துக்கணும். அதே மாதிரி பாட்டத்துலையும் என்ன அளவு இருக்கோ அந்த அளவு வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். அதுமாரி மிடில் செக் பண்ணிக்கணும். இதை செக் பண்ணிட்டு ஒவ்வொரு டைம் நான் வீடியோவில் சொல்கிற மாதிரி தான் எது சின்ன அளவு இருக்கோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அளவு பார்த்தீங்கன்னா அந்த 4 இன்ச்சு 6 இன்ச்சு டிஃப்ரெண்ட் இருக்கும். அது மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் எது சின்ன அளவு இருக்குதோ அதை வந்து நீங்கள் வந்து அளவாக எடுத்துக்கிங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து வேலை செய்யும்போது அதுதான் வந்து வேலை செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா கார்னர் வந்து 45 டிகிரி போடும்போது ஸ்கொயராக ரெடி பண்ணும்போது அது சின்ன அளவுக்கு பண்ணிங்கன்னா அது கரெக்டான அளவு வரும். அப்படி அளவு வந்துட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த வால் ஒழுங்கு வச்சு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த சம்டைம் அந்த வேரியேஷன் இருந்ததுன்னா இதில் கேப் வரும். கேப் வந்ததுன்னா அந்த லைட்டாக கேப் வரும். அது வந்துன்னா நீங்கள் அதுக்கப்புறம் வந்து இதை ஸ்டிப் கட் பண்ணி அது வந்து கவர் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஹைட் அளவில் 2 ஃப்ரேமும் குறுக்க அளவில் 2 ஃப்ரேமும் நம்ம ரெடி பண்ணிக்கணும். இது பார்த்தீங்கன்னா இது வாட்டர் டைப்பில் ஃபுல் டோர். இது இப்போ ஃபுல் டோர் ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது பார்ப்போம். சம்டைம் பார்த்தீங்கன்னா இந்த கபோர்டு வந்து டிவைட் பண்ணி வந்து பண்ணுற மாதிரி மேலே 2 டோர் கீழே 2 டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை இதை டிவைட் பண்ணி ப்ளஸ் மாதிரி போட்டு மேலே அந்த 4 டோர் கீழே 4 டோர் அப்படி கூட பண்ணலாம். கிளாஸ் வந்து விசிபிள் கிளாஸ் வந்து ஃப்ரைன் கிளாஸ் போட்டு ஷோகேஸ் பண்ணி கூட பண்ணலாம். முதல்ல நம்ம இது எப்படி பண்ணுறதுங்கிறது நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இந்த ஃப்ரேம் வந்து ஏ செக்ஷனில் கட் பண்ணி சி எடுத்துட்டு மீதி இருக்கிற சென்டர் ஃப்ரேம் நம்ம ஃப்ரேமாக ரெடி பண்ணிக்கணும். ஹைட்டில் வந்து 2 ஃப்ரேமும் அகலத்தில் 2 ஃப்ரேமும் நம்ம ரெடி பண்ணிக்கணும். அப்புறம் வந்து பாட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஸ்டக்கிங் டைல் ஒட்டியிருக்கணும். இந்த இது உயரமாக இருக்கும்.
அதனால நீங்கள் ஃப்ரேம் பண்ணும்போது இதுக்கு மேலே இருக்கிற மாதிரி, இந்த இதுக்கு மேலே இருக்கிற மாதிரி இப்போ நாங்கள் பண்ணியிருக்கிறோமோ இதை மாதிரி வந்து நீங்கள் ஃப்ரேம் செட் பண்ணிக்கணும். எப்படி ஃப்ரேம் செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஃப்ரேமுக்கு வந்து நீங்கள் இந்த 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 எஜ்ஜிலேருந்து அளவு எடுத்துக்கணும். அது என்ன எஜ்ஜிலேருந்து அகைன் டாப் வரைக்கும் நீங்கள் அளவு எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த இதில் கூட லைட்டாக கிராஸ் வந்து, அதனால் சின்ன அளவு என்னவோ அதை வந்து அளவு எடுத்துக்கணும். அளவு எடுத்துக்கிட்டு அந்த ஏ செக்ஷனில் உள்ள ஃப்ரேம் கட் பண்ணது இது இந்த கார்னரில் இருந்து தான் வரும், இப்படி வரும். இதை நம்ம கட் பண்ணி எடுத்து சி செக்ஷனு. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேம் ரெடி பண்ணுறோம். இந்த ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 45 டிகிரி கிராஸ் கட் பண்ணி தான் நம்ம கார்னர் டு கார்னர் ஜாயின் பண்ணுறோம். கார்னரில் 45 டிகிரி நம்ம ஜாயின் பண்ணோம், அதேமாதிரி ஜாயின் பண்ணிக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து இதில் வந்து ஸ்க்ரூவுக்காக நாம் உட்டு வைக்கணும். நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்டிருக்க வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இதை மாதிரி இதுக்குள்ளே வச்சு நம்ம ஸ்க்ரூ பண்ணிக்கணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதில் ஹிஞ்ச் வருது. இந்த ஹிஞ்ச் வர ஏரியாவில் இதில் ஹிஞ்ச் இந்த இடத்துல ஹிஞ்ச் பண்ணணும். இங்கே வந்து இதில் உப்பு வெர்டிகல் பீஸ், இது வெர்டிகல் பீஸில் நம்ம உப்பு வச்சுக்கணும். அதேமாதிரி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 பக்கமுமே டாப்பு பாட்டம் எல்லா பக்கமுமே இந்த உட்டு வந்து நீங்கள் 2 சைடு, இப்போ இந்த பக்கம் உட்டும் அதேமாதிரி இந்த கார்னரில் வந்து உட்டு வர மாதிரி நீங்கள் உட்டு வச்சு ஸ்க்ரூ பண்ணிக்கணும். உட்டு வச்சு ஸ்க்ரூ பண்ணும்போது இப்படி இந்த சைடில் நீங்கள் ஸ்க்ரூ பண்ணிக்கிங்க. இது வந்து ஸ்க்ரூ பண்ணுறதுக்கு 19 சைஸ் வந்து நம்ம ஸ்க்ரூ யூஸ் பண்ணலாம். இதை மாதிரி நம்ம உட்டு வச்சு நம்ம வந்து ஃப்ரேம் ரெடி பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னா இப்போ 4 பக்கமும் ஃப்ரேம் ரெடி பண்ணிக்கணும். என்ன அளவு இருக்கோ அந்த அளவில் சின்ன அளவு எதுவோ பார்த்தீங்கன்னா 4 இன்ச் 6 இன்ச் டிஃப்ரெண்ட் வரும். அதை வச்சு நீங்கள் அந்த சின்ன அளவுக்காக ஃப்ரேம் ரெடி பண்ணிக்கணும். ஃப்ரேம் ரெடி பண்ணிட்டு நீங்கள் வந்து இல்லை நான் வந்து என்ன சைஸ் இருக்கோ அதுக்காக நான் ரெடி பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஃபுல் சைஸ் டோருங்கிறதுனால நீங்கள் மேலே என்ன அளவு பாட்டத்தில் என்ன அளவோ அந்த அளவு கூட ரெடி பண்ணிக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் ஹைட்டில் உள்ள வேரியேஷனை வந்து நீங்கள் வந்து பண்ணாதீங்க. ஹைட் வந்து கரெக்டான என்ன அளவு இருக்கோ அதை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கிங்க. ஏன்னா இது கூடுதலான அளவாக இருக்கிறதுனால அந்த இடத்துல ஜாயிண்ட் வந்து உங்களுக்கு விரியும். வேலை வந்து ஃபினிஷிங்காக இருக்காது. நீங்கள் வேலை வந்து கண்டிப்பாக செஞ்சு பழகிட்டீங்கன்னா நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் அதை மாதிரி கூட மாற்றி பண்ணிக்கலாம். வேரியேஷனான அளவு வந்து ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் இதை வந்து 2ஆக பிரித்து மேலும் கீழே பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து வேரியேஷனான அளவு வந்து செட்டே ஆகாது. ஜாயிண்ட்ஸ் வந்து விரிஞ்சிடும். அதனால் ஒர்க் நீட்டாக இருக்காது. அதனால் நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா என்ன சின்ன அளவு இருக்கோ அந்த அளவு தான் வந்து ஃப்ரேம் பண்ணிக்கிங்க. ஃப்ரேம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்லாப்ஸ் வச்சுருக்காங்க. இந்த ஸ்லாப்ஸை ஒட்டி தான் வந்து ஃப்ரேம் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லாப் வந்து இந்த வால் எண்டில் ஃபினிஷிங்காக இருக்கும். அதனால இந்த வால் எண்டில் ஒரு இது ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணணும். அதேமாதிரி இந்த வால் இந்த கல் கூட வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஃப்ரேமுக்கு வந்து ஸ்க்ரூ பண்ணணும். சம்டைம் பார்த்தீங்கன்னா இந்த இதில் போட்டு ஸ்லாப்ஸ் வந்து 1 இன்ச்சு 1/2 இன்ச்சு உள்ளே இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த வால் மட்டத்துக்கு நேராக சைட் பண்ணி ஃபுல்லாக டெப்த் அளவு எடுத்து என்ன அளவு இருக்கோ அந்த அளவுக்காக நம்ம வந்து ஆப்போசிட் ஃப்ரேம் வந்து நம்ம ஸ்க்ரூ பண்ணணும். அது இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து செல்ஃபில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு தான் வால் இந்த வந்து ப்ரொஜெக்ஷனாக வந்துருக்கு. அந்த வால் வந்து ப்ரொஜெக்ஷனாக வந்து ஒரு சைடில் வந்து பார்க்கணும் தெரியும். இப்போ பாருங்க, இப்போ இது மாதிரி இந்த வால் வந்து ப்ரொஜெக்ஷனாக வந்து இருக்கும். இது மேலே நம்ம ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபிக்ஸ் பண்ணும்போது இதில் ஸ்க்ரூ இந்த இடத்துல பண்ணி இந்த வாலில் வந்து நம்ம ஸ்க்ரூ பண்ணி இதை இந்த ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதே டைம் இந்த வால் இந்த சைடில் பார்த்து ஆப்போசிட் சைடில் உங்களுக்கு வால் ப்ரொஜெக்ஷனாக வருது. இப்படி தான் இந்த ஃப்ரேம் வந்து நம்ம இப்படி வச்சு இந்த ஃப்ரேம் வந்து இப்படி ஸ்க்ரூ பண்ணுறதுக்கு இதை ஸ்க்ரூ பண்ண முடியாது. அதனால் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், நான் காட்டுறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஒரு கிளாம்ப் வச்சு அதை நம்ம ஸ்க்ரூ பண்ணிக்கணும். அதே மாதிரி தான் வால் வந்து இருந்ததுன்னா வாலில் வந்து நீங்கள் ஸ்க்ரூ பண்ணிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா உள்ளுக்குள்ள கிளாம்ப் வச்சு நீங்கள் அதில் வந்து ஸ்க்ரூ பண்ணிக்கணும். ஓகேங்களா?
இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இந்த ஃப்ரேம் செக்ஷனு. இதுக்குள்ள வுட்டு வச்சு நீங்கள் வந்து ஃபுல்லுமே லென்த்தாக வுட்டு வச்சு நீங்கள் இது மாதிரி வுட்டு வச்சு ஸ்க்ரூ பண்ணிக்கணும். ஏன்னா இது வந்து ஃபுல் லென்த் தான். கபோர்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் லென்த் இன்ச்சஸ் தான் நம்ம ஃபுல் லென்த் இன்ச்சஸ் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வுட்டு வந்து ஃபுல் ஃப்ரேம் கொடுத்துக்கணும். இதுதான் வந்து ஃப்ரேம் ரெடி பண்ணுறது. என்ன அளவு இருக்கோ அந்த அளவுக்காக சின்ன அளவில் ஃப்ரேம் ரெடி பண்ணி அதே மாதிரி இதில் ஃபிக்ஸ் பண்ணும்போது பிளம்பு விட்டு வட்டு ஒன்றுன்னு சொல்லுவாங்க. அந்த வட்டு விட்டு சைடாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு ஆப்போசிட் வந்து ஸ்ட்ரைட் பண்ணி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும்.